நீங்கள் பாருங்க, ஞானசானம்னா என்னது? ஆண்டவர் சொன்னார், விசுவாசம் உள்ளவனாகி ஞானசானம் பெற்றவனே ரட்சிக்கப்படுவான். இல்லாதவன் எல்லாம் எங்கே போனான்? ஆக்கினை தீர்ப்புக்கு. அப்போ விசுவாசம் இல்லாத ஞானசானம், ஸ்நானம்னாலே முங்குதல். அப்போ ஞானசானமே எடுக்கல. நான் விசுவாசியாக இருக்கிறேன். எவ்வளோ மாறுபட்ட காரியத்தில் இந்த மக்களை ஏமாத்துறாங்கன்னு உள்ளதை நினைக்கும் போது ரொம்ப கவலை. ஆண்டவரே, இந்த மக்களுக்கு உணர்வை கொடுக்கணுமே அப்படின்னு ரட்சிக்கப்படையில. அதுதான் வேதம் என்ன சொல்லுது? எரேமியா 8ஆம் அதிகாரம், எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. சிலர் பாருங்க, காலத்துக்கு சொல்லி இதை கேட்க மாட்டாங்க. நாங்கள்லாம் எத்தனை விட்டே சொல்லியிருக்கேன். காலம் தாண்டின பிறகு, அதாவது பல்லெல்லாம் ஆடி முட்டெல்லாம் கலந்து வயசாகி ஒன்றுக்க முடியாமல் தத்துன்னு நடக்கிற காலத்தில் வியாதி வந்த பிறகு ஆண்டவர்கிட்ட வர முடியுமா? அப்போது உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. அப்போ அறுப்பு காலமும் சென்றது, கோடை காலம் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படையலை. இதை கேட்குற தேவ பிள்ளைகள், நீங்கள் ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா.